ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், அலாங் வித் த பீப்புள். நேயர்களுக்கு வணக்கம். நேற்று ஜனவரி 17ஆம் தேதி மாண்புமிகு எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவரோட 109வது பிறந்தநாள். 108 வருஷம் கடந்துருச்சு அவர் போயிட்டு. எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஆக்சுவலாக அவரை பற்றியே எல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். நேற்று ரொம்ப முக்கியமான ஒரு வேலையில் மாட்டிக்கிட்டனால ஃபுல் டே மறந்தே போயிட்டேன். எல்லாருடைய பர்த்டேவும் சாதாரணமாகவே நினைவில் வச்சுக்கிட்டு பேசுகிற டைப்பு. அதுக்காக தான் நான் இதையே இது பண்ணேன். ஏன்னா மறந்து போன சிலர் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த இதையே இது பண்ணேன். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அதான் எங்கள் அப்பா என்னை இதுக்கு கூட்டிகிட்டு போவார், இந்த சொற்பொழிவுக்கெல்லாம். புலவர் கீரன்னு ஒருத்தர் இருந்தார். அவர்லாம் ரொம்ப சாதாரணமாக இவர் சொன்ன வார்த்தை அவர் சொன்னது அப்படின்னு சொல்லி கோட் பண்ணி ரொம்ப கரெக்டாக சொல்லிகிட்ருப்பார். இப்போ இருக்கிற பேச்சாளர்கள் யாரையும் நான் பேர் சொல்ல விரும்பலை, இருந்தாலும் எல்லாம் நான் தான். ஒன்றும் இல்லை, பகவத்கீதையவே எங்களுடைய தினமும் வருகிற முரளி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டார் சேர்ந்தவங்க, ரொம்ப பெரிய ஃபேமஸ், இந்தியாவில் இல்லை உலகம் ஃபுல்லாக, உலக அமைதிக்காக போராடுறவங்க அப்படின்னு சொல்லி. அப்பேற்பட்டவங்க பகவத்கீதையவே அது மகாபாரதத்தோட பாட்டு கிடையாது. கிருஷ்ணர் என்னது பகவான் இல்லை, அவர் ஒரு மகாராஜா அப்படின்னு சொல்லி இப்படி ஒன்றுன்னா சொல்லிகிட்ருக்கும்போது எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த காலத்துலேருந்து ஔவையாரை தான் எல்லாத்துக்கும் கோட் பண்ணுவேன். சொல்லும்போது நேற்று ஒரு ஃபேமிலி ஒருத்தர்கிட்ட பேசும்போது பிறவாமை வேணும் அப்படின்னு. பிறந்தாச்சு, பாதி வாழ்க்கை வாழ்ந்தாச்சு, இதுக்கு மேலே பிறவாமை வேணும்னு சொல்கிறதோட அர்த்தம் புரியல. அந்த ஔவையாரோட பாடல்களில் பார்த்திங்கன்னா, அடுத்த பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார். இதையே தான் வள்ளலார் அவரும் எழுதியிருப்பார். எல்லா இதையும் முடித்தோம்னா நம்ம அடுத்த பிறவியில் மனிதனாக பிறக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஏதா வேணால் பிறக்கலாம். அதையே இன்னும் கொஞ்சம் நான் இந்த மலையாள கவிதைகள் எல்லாம் பார்த்துருக்கேன். அதில் எழுதுவாங்க, நீ இந்த ஜென்மத்தில் சதி திட்டம் திட்டினேன்னா அடுத்த ஜென்மத்தில் நிறைய தான் பிறப்ப. இந்த ஜென்மத்தில் நீ என்ன சொல்கிறது, ரொம்ப கீழ்த்தரமான இதை நடந்துக்கிட்டேன்னா நீ நாயாக அவஸ்தைப்படுவ அடுத்த வருஷம். அடுத்த ஜென்மத்தில் நாயாக அவஸ்தைப்படுறோன்னா, நாய்க்கு நன்றி உள்ள குணம் ஒன்று இருக்குது. ராவணனையே கூட தப்பாக சொல்லாத நாடு நம்ம நாடு. ராவணனுக்கு 10 தலைக்கு 10 சிறந்த என்ன சொல்கிறது, அவனுக்கு திறமை இருந்தது. ஆனால் ஒரே ஒரு சின்ன தப்பு, தன் தங்கை சொன்னாங்கிறதுக்காக பகுந்து ஆய்வு செய்யாமல் ராமன்கிட்ட போர் தொடுக்க போனது தான் மிகப்பெரிய தப்பு அவருடைய இது. ஆனால் அவருடைய மனைவி, ராமனோட மனைவி மண்டோதரி, ஒரு பெரிய சிறந்த ஒரு இவரோட முனிவரோட, அவள் தேவ கணத்தை சேர்ந்தவன் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்காக ராட்சச கணம், தேவகணம், மனுஷகணம்லாம் பிரித்து சொல்ல வரல. இந்த கணம்னு சொல்கிறதே நம்மளுடைய புத்தி. நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது, கீழ்த்தரமான குணத்தில் இருந்தோம்னா நம்ம தமோ குணத்தில் இருக்கோன்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் தான் சாப்பிடுவோன்னு. நம்ம அதே போல் கொஞ்சம் இந்த ஆர்ப்பாட்டமாக அப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசைகளெல்லாம் மட்டும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து இது பண்ணி அதெல்லாம் பண்ணணும்னா நம்ம ரஜோகுணத்தில் இருக்கணும் வச்சு. எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான யோகமும் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறது, அதுக்கும் மேலே கடவுளை பற்றின நம்பிக்கையோ இல்லை சேவைக்கான இதுலேயோ நாட்டுடைய இதுக்காக போனேன்னா நான் என்னுடைய இது எதில் போகுதுன்னு நான் சத்துவ குணத்தில் இருக்கேன்னு அர்த்தம். இதே அந்த குணத்தை தான் 3 தமோ குணம்னா ராட்சசர்கள்னும், ரஜோகுணம்னா மனிதர்கள்னும், சத்துவகுணம்னா தேவர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரொம்ப சாதாரணமாக நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், அஸ்ட்ராலஜி ஒரு மேத்தமெட்டிக்ஸு. ஆனால்
அஸ்ட்ரானமர்ஸும் வந்து சயின்ஸ் தான். ஆனால் இந்த அஸ்ட்ராலஜர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்கவுங்களுடைய கொள்கைக்காக மாற்றிக்கிட்டாங்கன்னா அது அதுக்கு பிறகு அதுக்கு தவறு. அஸ்ட்ராலஜியோ அஸ்ட்ரானமர்ஸோ கிடையாது, அஸ்ட்ராலஜர்ஸ். நான் ஒரு மேத்ஸ் டீச்சருங்கிறதுனால மேத்ஸு தான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டுருக்கேன். மேத்ஸ் இஸ் நாட் டஃப், மேத்தமெட்டிஷியன்ஸ் மேக் இட்ஸ் டஃப். ஏன்னா எனக்கெல்லாம் வந்து நான் ரொம்ப சோம்பேறியாக இருந்தவன். ரொம்ப பெருசாக மனப்பாடம் பண்ணக்கூடிய திறமை அதெல்லாம் கிடையாது. ஆனால் மேத்ஸ் எனக்கு ஏன் ஈஸியாக இருந்துச்சுன்னா அந்த கிளாஸில் கவனித்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண ஆரம்பித்தோம்னா தன்னைத்தானே ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அவ்வளோ இன்க்ளூடிவாக இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லணும். இவ்வளோ சிம்பிளான ஒரு லாஜிக் இருக்கக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்ஸை டஃப்புன்னு சொல்லி அதை வந்து குழந்தைங்கள வந்து ஒரு ரொம்ப என்ன அதை அப்படியே பிரிச்சுட்டாங்க. ஏன்னு தெரில. பார்ப்போம். எனக்கு அட்லீஸ்ட்டு நம்மளோட லைஃப் டைமில் ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு எது வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குழந்தைங்களுக்காவது மேத்ஸ் டஃப் இல்லை, இட் இஸ் ஈஸி அப்படின்னு தான் சொல்லி ப்ரூவ் பண்ண வைக்கணும்னு. நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன்னா, இந்த எம்ஜிஆரோட பேட்டியை நேற்று முந்தா நாள் எதில் ஒன்றில் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட கண்ட ரேடியோ பேட்டியை பற்றி பார்த்துட்டு இருந்தேன். அவர் ஒரு அரை மணி நேர பேட்டியில் ஒவ்வொரு கேள்விக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக பதில் சொல்லிட்டார். நான் உண்மையாக அந்த வாழ்க்கை கட்டுரை படித்ததில் நான் ஏன் பிறந்தேங்கிறத நான் உடனே ஆர்டர் பண்ணி படிக்கணுன்றதுக்காக அமேசானில் கூட போட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, அவர் வந்து அப்படி நச்சுன்னு கேள்விக்கு கரெக்டான பதில். ஒரு 1/2 hour தான். அவருடைய ஒழுக்கம், அவருடைய இது எல்லாத்தையும் இதாக சொல்கிறார். எந்த விதமான கேள்விக்கும் மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸ் கூட எடுத்துக்கல. அதெல்லாம் பெரிய விஷயம். அவரை பற்றின ரொம்ப தவறாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவருடைய கேரக்டரை பற்றி தான். இந்த அம்மாவோட ரொம்ப இதாக இருந்தது. யாருக்கு எப்படி திரிச்சு விட்டாங்களோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவர் அதில் வந்து ஒரு பெண் என்னை காதலித்தாள், அதனால் மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளானேன். இதுக்கு மேலே இதை பற்றி எதுவும் கேட்காதீங்கன்னு அப்படியே முடிச்சிட்டார். சொன்னது முன்னாடி இருந்த ஜெயலலிதா அம்மையார்கிட்ட சொன்னது அவர் வந்து நாட்டு மக்கள்கிட்ட இருந்தாலும் ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த கோடு தாண்டாமல் யாருடைய வாழ்க்கையோட இதுவும் தாண்டாமல் அவனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டார். அந்த அளவுக்கு பெருந்தன்மையான ஒரு மனுஷனை அரசியலுக்கு வந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக என்னெல்லாம் இழுத்து விட்டுட்டாங்க. அந்த இன்னொருத்தர் அவர் எனக்கு அவருடைய பேர் தெரில. நான் இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அவர் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு அம்மா சொன்னாங்க, டாக்டர். அவங்க பேர் கூட எனக்கு சட்டுன்னு ஞாபகம். அந்த அம்மா சொன்னாங்க, எல்லாருக்கும் வர்ற மாதிரி தான் ஒரு கோவம் வரும். கொஞ்சம் என்னென்னா, அவரை தேடி வந்து யாராவது எனக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு நாயகனில் கமலஹாசனுக்கு கிட்ட வர்ற மாதிரி தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவரை கூப்பிட்ட உடனே, ஏன்னா அவருக்கு பணம் பலம் இருந்தது, மனபலமும் ஜாஸ்தி தான், உடல் பலம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அந்த சமயத்தில் அந்த கட்டுக்கோப்பான உடல் அவருக்கு. அதனால் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்கார். சந்திரபாபு வந்து யாரோ ஒரு ஃபினான்சியரோட ஒய்ஃபுக்கிட்ட வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பழக்கம் வச்சுக்கிட்டனால இந்த ஃபினான்சியர் சொல்லியிருக்காரு, நான் இனிமேல் இந்த படத்துக்கு இது பண்ண மாட்டேன், அவங்க எனக்கு குடும்பமே குலைஞ்சிட்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவரை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காரு. சந்திரபாபு வந்து இல்லை, நான் முடியாது, அது என்னுடைய பர்சனல் இஷ்யூ, நீங்கள் அதில் தலையிடக்கூடாதுன்னு. அவர் ஆங்கிலோ இண்டியன் இல்லையா, ஸோ ஹி டசன்ட் மேட்டர் அபவுட் கேரக்டர் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா சரி ஓகே, நீ ஃபினான்சியர் பணம் போடுறத நிறுத்திட்டார், இவர் கால் ஷீட் கொடுக்குறத நிறுத்திட்டார், அவர் படம் அம்பேல் ஆயிடுச்சு, அவர் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் பத்திரிகை செய்திகள் என்ன வந்துச்சுன்னா, சந்திரபாபுவை கொன்றவர் எம்ஜிஆர், அவர் தாம் பண்ண குழிக்கு தாம் பண்ணின தப்புக்கு தானே தான் மாட்டிக்கிட்டார், அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது. நாம் என்ன பண்ணாலும், நம்ம நல்லது பண்ணால் நமக்கு தான், நம்ம கெட்டது பண்ணால் நமக்கு தான். இந்த காலத்தில் பசங்க சொல்லுதுங்க, கர்மா ரிட்டர்ன்ஸ், இட் இஸ் அ சைனீஸ் வேர்டுன்னா நத்திங் இல்லை, ஒரு கணக்கும் கிடையாது. நம்ம பகவத்கீதையோட மெயின் ஸ்லோகமே கடமை செய், பலனை எதிர்பார்க்காத, அவ்வளோதான். நீ செஞ்சது நல்லதாக இருந்தால் உனக்கு திரும்பி நல்லதாகவே வரும், நீ செய்கிறது தீமையாக இருந்தாலும் உனக்கு அதே தான் வரும். ஆனால் கொடுக்கறது எல்லாமே 10 மடங்கு ஜாஸ்தியாக வரும். ஒரு பங்கு நல்லது செஞ்சேன்னா 10 மடங்கு நல்லது வரும்.
ஒரு பங்கு கெட்டது செஞ்சீங்கன்னா 10 மடங்கு கெட்டது வரும். ஒரு கவிதை நேத்து இந்த பர்வீன் சுல்தான் அப்படிங்கிறவங்க சொல்றத கேட்டேன். திருமூலர் கவிதைன்னு சொன்னாங்க. என்கிட்ட திருமூலர் புக் இருக்கு. பட் நான் இன்னும் ரொம்ப டீப்பா படிக்கல. எடுத்து பார்க்கணும், வெரிஃபை பண்ணணும்னு நெனச்சேன். அந்த கவிதை பத்தி சொல்லும்போது, அந்த கவிதையில வந்து உடல் ஒரு ஆலயம். அதுக்குள்ளார மனம் வந்து ஒரு சிவன். மனம் வந்து சிவனா மாறிடும். உடல் ஆலயமா இருந்தா மனம் சிலம்பம் மாறிடும். இந்த ஐம்புலன்கள் வந்து அதனுடைய இத வந்து ஏன்னா இந்த கவிதைய வந்து நான் வந்து இங்கிலீஷ் நடத்தியிருக்கும்போது, நான் வந்து அதனுடைய புரந்தரதாசர் கவிதைகளோட இத வந்து நானு டிரான்ஸ்லேட்டரா வந்திருக்கு அதில இங்கிலீஷ்ல. அந்த கவிதைக்கும் அதே தான் மீனிங். புரந்தரதாசரும், திருமூலரும் ஒருத்தரான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா, இனி அத செக் பண்ணி பார்க்கணும். கர்நாடகால வந்து புரந்தரதாசர் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு கவி. இனி 2 பேருமே ஒரே சாயல்ல உள்ள கவிதை எழுதினாங்களா? இல்ல இவர் தான் அவரா? அதெல்லாம் எனக்கு ஆராயறதுக்கு எல்லாமே அவ்வளோதான். இந்த வாய் வந்து ஒரு கோபுர வாசலா இருக்கணும். இந்த வாய்க்குள்ளார போறது எப்பயுமே பவித்திரமான, சுத்தமான நல்லது தான் போயாகணும். வெளிய வரும்போது அது வந்து உள்ள போயி, அந்த உள்ள இருக்கிற கர்ப்ப கிரகத்தில இருக்கிற தெய்வத்த தொழுதுட்டு, மேல இருந்த அந்த காஸ்மிக் எனர்ஜிலேருந்து கிடைக்கிற அந்த அம் பிரமிட்லேருந்துன்னு வச்சுக்கோங்க மேத்தமெட்டிக்ஸ்னா, காஸ்மிக் எனர்ஜினா சயின்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எது வச்சுக்கிட்டாலும் சரி. அந்த எனர்ஜி நமக்கு கிடைச்சு, அந்த உடம்பையே நம்ம வந்து ஆலயமா மாத்திட்டு, அந்த வாய் வழியா வர்ற வார்த்தைகள் எப்படி அடுத்தவங்கள புண்படுத்தக்கூடியதா இருக்க முடியும்? அப்படி மீறி புண்படுத்திருச்சுன்னா, இந்த இவரு அபிராமி பட்டர் சொன்ன மாரி, "அதுக்கு நான் காரணம் இல்ல. என் வாயில இருந்த சரஸ்வதி தான் காரணம். அவங்ககிட்ட போய் கேளு" அப்படின்னு சொன்னாராமா. அந்த அளவுக்கு பக்தியெல்லாம் இந்த காலத்தில கான்ஃபிடன்ஸா இருக்கானா? இல்ல. எல்லாத்துலயும் சந்தேகம். எந்திரிச்சா சந்தேகம், உட்கார்ந்தா சந்தேகம். இந்த மாத்திரை குடுத்தது, ஐயோ! இதனால இப்படி ஆயிருச்சா? அதனால நானே ரொம்ப ஒரு கன்ஃப்யூஸ்டா இருந்தேன். ரொம்ப உடம்பு முடியாம போனப்ப யோசிச்சேன் நானு. என்ன இது இவ்ளோ செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு, அந்த போன பெரிய ஹாஸ்பிட்டல்னால ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. குடுத்த டோசேஜ், ஓவர் டோசேஜ். என் உடம்புக்கு அந்த டோசேஜ் மருந்து தாங்குமா? இல்ல இந்த அம்மாவுக்கு திடீர்னு வந்த இதா? இல்ல இது வந்து இதா எத பத்தியும் இல்ல. பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு. 180க்கு மேல போயிருச்சு. புடி 40 எம்ஜி மருந்துன்னு. 40 எம்ஜி மருந்து என் உடம்புக்கு சூட்டே ஆகாது. ஏன்னா நான் வந்து அலோபதி மருந்து சாப்பிடுறவளே கிடையாது. நான் சொல்லியும் சொல்லியிருக்கேன் அதுவும். என்னுடைய உடம்புக்கு வந்து நான் இதுவரைக்கும் ஆயுர்வேதிக்கு தவிர அலோபதி நான் யூஸ் பண்ணதே இல்லன்னு. அதெல்லாம் இல்ல. நான் டாக்டர். அந்த அம்மா ஒரு காரியம் சொல்லுச்சு. எனக்கு ஆக்சுவலா லங்ஸ்ல கொஞ்சம் இன்ஃபெக்ஷனா இருந்தது. அவங்களே ஒரு ரொம்ப பெரிய வயசுல கிடையாது. மைட் பி 30, 35. ஆனா அவங்க ஃபீல்டுக்கு அவங்க ரொம்ப சீனியர்ன்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. மேடம் உங்களுக்கு வந்து லங்ஸ்ல ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. இட் இஸ் அ ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் ஆஃப் நிமோனியா அப்டின்னாங்க. நான் அப்பதான் வெளிய அந்த இது ஃபில்அப் பண்ணும்போது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கும்போது நிமோனியாவை பத்தி பேக்ரவுண்ட் வந்துட்டு இருந்தது. அதனுடைய சிம்ப்டம்ஸ் ஹை ஃபீவர் அதெல்லாம் ரொம்ப ஃபேட்டிகா ஃபீல் பண்ணுவாங்க. சில சமயம் வாமிட்டிங் சென்சேஷன் அது. எனக்கு ஹை ஃபீவர் இல்லவே இல்ல. அந்த போனப்பவே அவங்க டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் வந்து இட் வாஸ் 97.6 ஸோ நாட் ஹை. நான் உடனே டாக்டர்ட்ட சொன்னேன். "ஏன் டாக்டர் தி சிம்ப்டம் இஸ் நாட் ஷோயிங் தட் இட் இஸ் அ நிமோனியா. ஹவ் டு யூ கன்ஃபார்ம் தட் இட் இஸ் அ நிமோனியா? Do you think that do you know everything? It can be the moderate symptom or something." Okay, moderate means ஏன்னா என் பொண்ணுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகும்போது அந்த டாக்டர் அப்பா இட் இஸ் சம் 13 இயர்ஸ் பிஃபோர். எனக்கு முதல்ல ஒரு இந்த நானோ டாக்டர்னு சொல்லி என் குழந்தை பிறந்த உடனே கிடச்சப்ப நான் போனப்போ இஸ் அ ஜென்ஸ் ஆக்சுவலி கைனகாலஜிஸ்ட் ஜென்ஸு. நான் ரொம்ப ஒரு மாதிரி இதாக ஃபீல் பண்ணேன். பட் த வே ஹீ டாட் மீ ஹவு டு டேக் பாத் மை டாட்டர் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஹி ஒரு ஜென்ஸ் டாக்டர் ஒரு குழந்தைய எப்படி பராமரிக்கணுங்கிறத அவர் அவ்வளோ அழகாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. யாரும்மா சொல்லுவாங்கம்மா, அம்மா, பாட்டி எல்லாரும் குளிக்க வைக்கலான்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் எப்பயும் கூட இருக்க மாட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். இல்லை எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. அப்போ நீங்கள் தான் அதனால் பிறந்த குழந்தையிலேருந்து நீங்களே குளிக்க வைங்கன்னாரு. அந்த குழந்தை உங்களுடைய கைப்பக்குவத்துக்கு சரியா போயிடும். ஆஸ் அ மதர் உங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு அ பொறையேறிடுமா, இல்ல தண்ணி மூக்குல அதெல்லாம் தெரிய வந்துரும். நீங்க எங்கலாம் யோசிக்க வேண்டாம். நீங்களே செய்யுங்கன்னு சொன்னாரு. அவரு ஒரு நல்ல டாக்டர்.
அவர் சொல்லும்போது நான் அப்போ தான் யோசனை பண்ணேன். 100 டிகிரிக்கு மேலே வரலைன்னா பேராசிட்டமால் நீங்களும் சாப்பிடக்கூடாது, குழந்தைக்கு கொடுக்கவே கூடாது. ரொம்ப லோ டோசேஜுக்கு தான் குழந்தைங்களுக்கு போவாங்க. எனக்கு என் பொண்ணுக்கு ஷி இஸ் வெரி லக்கின்னு தான் சொல்லணும். அடுத்து ஒரு டாக்டர் நான் இங்கே பெங்களூர் வந்தப்போ எனக்கு ஒரு டாக்டர் பிரியான்னு பேர் அவங்க பேர். அவங்க வந்து அப்போ வந்து ரொம்ப யங்கு. ஷி யூஸ் டு கம் இன் த ஸ்கூட்டி ஆல்சோ. நான் முதல்ல என்ன டாக்டர் ஸ்கூட்டியில் வர்றாரு அப்படின்னு யோசிச்சு பண்ணேன். அந்த அம்மா 35 டேஸ் என் பொண்ணை ஒரு டேபிள் மேலே அந்த இதில் படுக்க வச்சுட்டு தலை இந்த தலையோட அளவு அதை செக் பண்ணி அதை ஒரு கால்குலேஷன் பண்ணி நோ யுவர் டாட்டர்ஸ் growth இஸ் குட். காது நீ எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. நான் ஒரு ஒரு இதையும் நான் கவனிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். அந்த அம்மா ஷீ இஸ் வெரி சிம்பிள் லேடி, வெரி குட் ஆக்சுவலி. அவங்க வந்து என் குழந்த 5 வயசு ஆகிற வரைக்கும் வேக்சினேஷன் இல்லாமல் வேறு இதே மருந்து இன்ஜெக்ஷனே போட்டதில்லை. ட்ராப்ஸ் தான் கொடுப்பாங்க விட்டமின்ஸ்க்கெல்லாம். அப்புறம் சிரப்பு தான் கால்போல் சிரப்புன்றத 250 mg தான். அதுவும் சொல்லுங்க மேடம் செக் பண்ணி பாருங்கள் 100 mg தாண்டினா மட்டும் கொடுத்தா போதும். அப்படி சொன்ன டாக்டர்ஸும் உண்டு. இப்போ இந்த நான் போன இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 97.6. ஐ நோ தட் 98 டிகிரி இஸ் மை பாடி டெம்பரேச்சர். அப்படின்னா என்னுடைய டெம்பரேச்சர் வந்து பாடி டெம்பரேச்சரை விடவே குறைவாக தான் இருக்குது. இந்த டெம்பரேச்சர் வந்து இட் இஸ் மாடரேட் ஃபீவர். யார் சொல்கிறது தப்பு? சயின்ஸ் தப்பா? யார் தப்பு? இவ குழந்த பிறந்த 2வது நாள் நான் ஒரு பக்கத்தில் திடீர்னு ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தான்னு போய் காட்டினேன். மேடம் ஒன்றும் இல்லை மேடம் பயப்படாதீங்க. இல்லை டாக்டர் 2 கேஜி 400 கிராம்ஸ் இருந்தால் இப்போ 2 கேஜி 200. வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது குழந்தைங்க வந்து தண்ணியெல்லாம் குடிச்சு கொஞ்சம் உப்பி தான் இருக்கும். 2-3 நாளில் குழந்தைங்க வற்றும்போது வெயிட்டு குறையதான் செய்யும். இதுக்கும் அதுக்கும் பயப்படுறதுக்கே ஒன்றும் இல்லை. பாருங்கள் இப்போ அது நல்லா தூங்குது. அதுக்கு ஏதோ டிஸ்கம்ஃபர்ட்டு அது இதான் நான் வயிற்றில் இருக்கிறது போனால் சரி. அந்த காலத்துலலாம் இந்த கிரேப் வாட்டர்னு கொடுப்பாங்க. அது குடித்தா குழந்தைங்களுக்கு வயிற்றில் வந்து சூடு பிடிக்காது, அந்த இது வராதுன்னு சொல்லிட்டு. இப்போ எங்கேயாவது அந்த டாக்டர் அந்த அந்த நான் அந்த இதே கேட்டதில்லை. கிரேப் வாட்டர், ஓமா வாட்டர் இதெல்லாம் நான் கேட்டதே இல்லை. இப்போ கேட்குறது இல்லை. ஏன் சொல்கிறேன்னா எவ்வளோ சிம்பிளாக இருந்த நம்ம வாழ்க்கையை சயின்ஸு விஞ்ஞானம் அப்படின்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் காம்ப்ளெக்ஸாக மாற்றிட்டு குற்றம் வந்து என் பேரில். ஏய் டோன்ட் திங்க் தட் யூ ஆர் சுப்ரீம் டு எவ்ரிபடி. ஐ ஆம் நாட் சுப்ரீம், பட் ஐ ஆம் சுப்ரீம் ஃபார் மை பாடி. என் பாடிக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தான் ஃபஸ்ட்டு தெரிய வரும். போனோடனே உட்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறான். வாட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் யூன்னு? ஏன் அந்த காலத்தில் மாதிரி டாக்டரு கையை பிடிச்சி நாடி பிடிச்சி பார்த்துட்டு நீயே சொல்ல வேண்டியது எனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்ல தெரியல. என்கிட்ட தானே கேட்குற. அப்போ நான் சொல்கிறத சிம்டம்ஸை வச்சு நீயே முடிவு பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு நான் எல்லாம் வரிசையாக ஹிஸ்ட்ரி மாதிரி சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரிகர் பாயிண்ட்டையும் நான் தான் சொல்லிடுவேன். டாக்டர் என்ன கடைசியாக சாப்பிட்டீங்க இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு இப்படின்னு. ஓ ஐசி அப்படியா, இது சாப்பிட்னாலும் வந்துச்சா உடனே அதை சாப்பிடாது. அதுக்கு இதுக்கும் கணக்கே இல்லை. அது சாப்பிட்டனாலே எனக்கு அன்னைக்கு வந்து வயிற்றில் இந்த ஃபுட்டு வந்து இதாகலை. முன்ன நாள் சாப்பிட்டதில் டைஜஷன் ஆகலை. ரொம்ப நாளாக இந்த செஸ்ட்டு கன்ஜெஷன் இருந்திருக்குது. அதை வந்து நான் வந்து வறட்டை இருமல் இல்லை கிளைமேட்டிக் சேஞ்சு அப்படின்லாம் நினச்சி நான் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். அது எக்ஸீட் ஆனப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் என் உடம்பு வந்து இதுக்கு மேலே இவ்வளவு வந்து நம்ம விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு அன்னைக்கு நான் சாப்பிட்ட சாப்பாடு ஒமிட் ஆயிடுச்சு. வாமிட் ஆன உடனே எனக்கு அசிடிட்டி பை நேச்சுரலி கேஸ்ட்ரிக் அசிடிட்டி ப்ராப்ளம். ஒரு முறை ஆசிட் ஆச்சுன்னா இருக்கிற அத்தனை ஆசிட் வெளியே வர்ற வரைக்கும் சரியாகாது. ஹைப்பர் ஆசிடிட்டி அதுவும். ஹைப்பர்னாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஹை. அந்த ஒரு முறை வாமிட் பண்ணோன்னே இந்த த்ராட்டெல்லாம் அப்படி அல்சரில் வந்துடும். அதுக்கு அடுத்த 3 நாள் 4 நாள் நான் வந்து வெறும் லிக்விடு ஜூஸு அப்படி தான் சாப்பிட முடியும். அவ்வளோ அசிடிக் என்னுடைய பாடி நேச்சர். அந்த ஹைப்பர் அசிடிட்டி தான் மெயின் ப்ராப்ளம் வந்த பிறகு. அதனால என்னுடைய உடம்பு அப்படியே வீக் ஆகி கடைசியில் அந்த இது ஆகும்போது எனக்கு வந்து அசிடிட்டி வந்துச்சுன்னா நான் வந்து அப்படியே போய் வாமிட் பண்ண பிறகு போய் தூங்கிடுவேன். பிகாஸ் மை சுகர் இஸ் நாட் பேலன்சிங் டு மை பாடி. இட் லூசஸ் கம்ப்ளீட் எனர்ஜி. அது போன பிறகு நான் தூங்க என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய உடம்புக்கு அடுத்த எனர்ஜி கிடைக்காதனால சுகர் லோ ஆகிடுச்சு. லோ ஆகணுன்னே ரொம்ப ட்ரௌஸி ஆகிட்டேன் கம்ப்ளீட்டாக. ஐ கேனாட் ஈவன் கெட் அப். இவ்வளோ இதில் நான் போய் சிம்டம்ஸில் போய் டாக்டர்கிட்ட கேட்டால் உங்களுடைய பிபி வந்து 180 டிகிரி 180 இருக்குதுன்னு சொல்லிட்டு 40 mg கொடுத்தோன்னே அடுத்த நாள் நான் வந்து செமி கான்ஷியஸ்க்கு இதாகிடுச்சு.
அதுக்கப்புறம் என் மனசுக்குள்ள தோணுது, நோ திஸ் இஸ் நாட் கரெக்ட் ஃபார் மீ. ஐ ஷுட் சேஞ்ச் த ஹாஸ்பிட்டல். ஐ ஷுட் சேஞ்ச். நேரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போனேன். இட் இஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஐ ரஷ் டுவர்ட்ஸ் தட். அங்க இருக்கிறவங்க குடுத்த இது வந்து நான் ஏன் சொல்றேன், நான் உடனே நான் வந்து ஒரு வித்தின் அ வீக் ஐ பிகேம் நார்மல். நவ் ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். கொஞ்சம் பேக் டு த பெவிலியன் அளவுக்கு வந்துச்சு. இ எதுக்காக சொல்றேன்னா, நான் எப்பயுமே சொல்வேன், நான் ரொம்ப ஹெல்த்தியா இருந்தா கரெக்ட்டா 4 மணிக்கு எந்திரிச்சுருவேன். நான் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியா தூங்கிட்டு இருக்கேன்னா, எனக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது எனக்கு தெரியும். பட் ஆனா என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு, "ஏன்? எப்பயும் போல இன்னைக்கு எழுவேன்னு நினைச்சு தானே செஞ்சேன்னு." அது தெரியலன்னா, அது என்னை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஸோ ஓகே, லெட் இட் பி. அது மனுஷருங்க எல்லாரும் ஒரே மாரி இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு. அ